இன்று காலை வழக்கம் போல் ஆலய சுத்த பணிகளானது நடைபெற்றது. அன்பு சகோதரர் ஆலயத்தை திறந்து அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஆலயத்தில் ஒரு ஜெபமாலை ஒப்புக் கொடுக்கலாம் என்று கடந்து வரும் பொழுது நீங்கள் காணும் நேருள்ள பாடுபட்ட செல்வத்தின் முழங்கால் பகுதியில் இருந்தும் அந்த பாதத்தில் அறையப்பட்ட ஆணிகளில் இருந்தும் இரத்தமானது வலிய ஆரம்பித்தது. இறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார். பலவிதமான அற்புதங்களையும் பலவிதமான சாட்சிகளையும் இறைவன் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. கேத்தனேரி பங்கு மக்கள் இதை பொறுப்பெடுத்து நடத்தும் மாசமிகு பங்கு தந்தை மக்களின் விசுவாசம் எந்த அளவு இன்னும் மிகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறைவன் அவர்கள் தோன்றியிருக்கின்றார். இதோ இங்கு கூடியுள்ள இந்த மக்கள் இந்த பாடுபட்ட செல்வத்தை கண்டு சென்றிருக்கின்றார்கள், ஜெபித்து சென்றிருக்கின்றார்கள். சரியாக காலை 7:15 மணி அளவில் ஆலயத்தினுள் ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று வரும்பொழுது இறைவனுடைய முழங்காலில் இருந்தும் அவருடைய பாதங்களிலிருந்தும் இரத்தங்களும் எண்ணெய்களும் வர ஆரம்பித்தன. இதற்கு இங்குள்ள மக்கள் பெரிய சாட்சியாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஊர் மக்கள் இந்த பங்கு எந்த அளவு ஆசீர்வதிக்க பங்காக அமைகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய விசுவாசம், இவருடைய இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஆழப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். இவர்கள் மட்டுமல்ல, மாறாக நாம் அனைவருமே இறைவனுடன் சேர்ந்து இருக்க வேண்டும், இறைவனை நெருங்கி செல்ல வேண்டும். அதற்காக இறைவன் இவ்வாறான அருட்பெரும் செயல்களை நமக்கு வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். கீழே திவ்ய நற்கருணை, மேலே பாடுபட்ட செல்வம், அவருடைய முழங்காலிலிருந்து வருகின்ற அந்த எண்ணெயும் இரத்தமும், பாதத்தில் ஆணிகள் கொண்டு அறைகின்ற அந்த இடத்தில் இரத்தங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நாம் அன்னை மரியாதை போற்றுவோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த பங்கு தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கும் இடையில் கேத்தனேரி என்ற ஒரு சிறிய கிராமம். விசுவாசத்தின் மிகுதியில் மக்கள் இறைவன் அவர்களை நாடி வந்திருக்கின்றார். புனித சவேரியர் அவர்கள் இந்த பங்கை நிர்வகிக்கும் பங்கு தந்தை மாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் புஷ்பராஜ் அவர்கள் ஜபத்திலும் தவத்திலும் மக்களை விசுவாசத்திலும் வழிநடத்துகின்றார். அந்த வழிநடத்தல் இறைவன் அவர்களோடு கலந்து வந்திருக்கின்றார். உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எனக்காகவும் என் பணிகளுக்காகவும் இன்னும் பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களும் இறைவன் உங்கள் குடும்பங்களையும் நிகழ்த்த வேண்டும் என்று தொடர்ந்து நாம் நன்றாகவும் இறைவன் தாமே நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மக்கள் நீங்கள் பார்த்ததை அந்த வீடியோவில் சொல்லலாம், வேற சொல்கிறாங்க சொல்லி